ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இன்ஸ்டண்ட்டாக பணியாரம் எப்படி செய்யுங்க பார்க்கலாம். இட்லி மாவை வச்சு பணியாரம் பண்ணுறது எப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பணியாரத்துக்கு நம்ம ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்குவோம். அதுக்கு ஸ்டவ்வில் நான் ஒரு சின்ன பேன் வச்சுருக்கேன். அதில் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நீங்கள் நல்லெண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஊற்றி சூடாகட்டும். எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகு போட்டுக்கிறேன். கடுகு பொரியட்டும். கடுகு கொஞ்சம் பொரிய ஆரம்பிச்சோன்னே ஒரு டீஸ்பூன் உளுந்து பருப்பு போட்டுக்கிறேன். அப்புறம் ஒரு டீஸ்பூன் கடலை பருப்பு. நீங்கள் முந்திரி பருப்பு கூட போட்டுக்கலாம். போட்டு ஃப்ரை ஆகட்டும். ஃப்ரை ஆனதும் ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணியிருக்கேன், அதை போட்டுக்கிறேன். அப்புறம் கொஞ்சோண்டு இஞ்சி, கொஞ்சம் கறிவேப்பிலை போட்டு பொரியட்டும். ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா அதையும் பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். போட்டுட்டு வெங்காயம் இந்த பருப்பை நல்லா வதங்கட்டும். வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் கூட போட்டு தாளிச்சுக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுக்கிறேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். வெங்காயமும் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேன், அதை இதில் போட்டுக்கிறேன். பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. போட்டு லைட்டாக கிளறி விட்டுட்டா போகிறோம். போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நான் ஒரு 2 கப்பு இட்லி மாவு எடுத்து வச்சுருக்கேன். இதில் நம்ம இப்போ தாளித்த இந்த தேங்காய் வெங்காயம் தாளித்தோம் இல்லையா, அதை இதில் போட்டுக்கிறேன். போட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் இட்லி மாவோட. இப்போ பணியார மாவு ரெடி ஆயிடுச்சு. இது இப்படியே இருக்கட்டும். நம்ம பணியாரக்கல்லை சூடாக்கிக்குவோம். இப்போ ஸ்டவ்வில் பணியாரக்கல் வச்சுருக்கேன், அதை சூடாக்கிக்குவோம். நான் நான்ஸ்டிக் கல் வச்சுருக்கறதுனால எண்ணெய் ரொம்ப ஊற்ற தேவையில்லை. ஒரு ட்ராப் இல்லை 2 ட்ராப் ஊற்றிக்கிட்டா போகிறோம். நான் ஒரு ட்ராப் ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு நல்லா சுற்றி தேய்ச்சி விட்டுருங்க. அப்ளை பண்ணிட்டு இப்போ நம்ம கரைச்சி வச்ச இந்த இட்லி மாவை, இந்த பணியார மாவை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்குவோம். ஒரு 3/4 அந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. இப்போ எல்லாத்துலேயும் ஊற்றியாச்சு. இப்போ இதை மூடி ஒரு பக்கம் வேகட்டும். அடுப்பை கொஞ்சம் மீடியமில் வச்சுக்கோங்க. இப்போ திறந்து பார்ப்போம். ஒரு பக்கம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நான் ஒரு ஃபோர்க்கை வச்சு லைட்டாக திருப்பி விட்டுக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் திருப்பியாச்சு. இன்னொரு பக்கம் நல்லா வேகட்டும். இப்போ வெந்துடுச்சு, எடுத்துருவோம். எடுத்து ஒரு பிளேட்ல வச்சுக்குவோம். இப்போ பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. அதே மாதிரி ஒரு ட்ராப் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு இதில் ஊற்றிக்குவோம் மாவை. ஊற்றிட்டு மூடி வச்சு வேகட்டும். இப்போ திறந்து பார்ப்போம். திறந்துட்டு அதே மாதிரி திருப்பி போட்டுக்குவோம். இப்போ இன்னொரு பக்கம் வேகட்டும். இப்போ இன்னொரு பக்கம் வெந்துடுச்சு. இதையும் எடுத்துருவோம். எடுத்து பிளேட்ல வச்சுக்குவோம். இப்போ பணியாரம், சுவையான பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி எல்லா மாவையும் ஊற்றி எடுத்துக்குவோம். பாருங்க எவ்வளோ சாஃப்டா இருக்கு பாருங்க. நம்ம இட்லி மாவுல ஊற்றணுங்கிறதே தெரியாத மாதிரி நல்ல சாஃப்டா இருக்கு பாருங்க. இப்போ சுவையான டேஸ்டியான இன்ஸ்டன்டான இட்லி மாவு பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு சைடிஷாக ஒரு கார சட்னி இல்லை தேங்காய் சட்னி, சாம்பார் வச்சு சாப்பிட்லாம்.
இது ஈவினிங் ஸ்நாக்ஸாக ஈஸியாக செஞ்சு கொடுத்துடலாம் பிள்ளைங்களுக்கு. இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.